நம்ம கான்ட்ராக்ட் முடியுது. நாளைக்கு எல்லாரும் கிளம்புறோம். Really good. இந்த லொகேஷன்ல உங்க எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறீங்களா? அந்த மாதிரியா? அந்த மாதிரி இல்ல. Night 8 o'clock we'll meet in the bar. இது ஃப்ரெண்ட்ஷிப்காக தானே? Of course. அப்புறம் பிச்சியோட ஃபேன்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ். அவனுக்கு கண் பார்வை திரும்ப கிடைக்க போகுது. Really? Really? ஓடலங்கா நியூஸ். இது நிஜமாவே குட் நியூஸ் தான். ஆனா எப்படி? மெக்சிகன் மிர்ச்சி, சுவிட்சர்லாந்து ஆயுர்வேதம். இது அரைச்சி 2 கண்ணிலையும் ஊத்துனா கண் இருக்கிறவங்களுக்கு கண்ணு போயிடும், இல்லாதவங்களுக்கு பார்வை போயிடும். இவ்வளவு பெரிய மிளகாயா? தாங்காதப்பா. அப்ப ஏன் லேட் பண்றீங்க? வெச்சிருங்க. உங்க நல்ல மனசுக்கு நன்றிங்க. எனக்கு இதெல்லாம் வேணாங்க. எங்களுக்கு வேணும். நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டல்ல, ஏன் நேரத்தை கடத்துற? நல்லா அரைச்சு தடவு. கத்திரி இருக்கா? வாங்க தீபிகா, ஓபன் பண்ணலாம். இங்க பாருங்க சீனு, அவ்வளவு அர்ஜென்ட்டா எனக்கு கண்ணு வர வச்சு இந்த உலகத்துல எதையும் நான் பார்த்து கிழிக்க போறதில்ல. உட்காரு. இத கண்ணுல தேய்ச்சா என்ன ஆகும் தெரியுமா? தெரியாதே. எரியிற எரிச்சல்ல இப்பவே செத்து போகணும்னு தோணும். எனக்கு வேணாம். பிச்சை ப்ளீஸ் வெச்சுக்கோ ப்ளீஸ். தீபிகா கண்ணாடியை கழட்டுங்க. டேய் இத கட் பண்றேன். ஐயோ, துணியே இந்த நிலைமைக்கு போயிடுச்சு. ஏங்க எனக்கு வேணாங்க. ஏன் வேணாங்கறீங்க? கண்ணு போயிருங்க. போன கண்ணு தானே, திரும்ப வந்துரும். என்ன சொல்றீங்க? போனா தானே திரும்பி வர்றதுக்கு? எனக்கு கண்ணு நல்லா தெரியுங்க. ஹலோ மிஸ்டர் பிச்சை, இன்னொரு முறை சொல்லுங்க. எனக்கு நான் குருடன் கிடையாது. எங்க அப்பன் குருட மாதிரி நடிக்க சொன்னா நான் நடிச்சேன். ஆனா எனக்கு கண்ணு நல்லா தெரியும். டேய் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. எடுத்துக்க. அடி. ஏண்டா நீ மனசால தான் பாப்பியா? அன்னைக்கு நைட் நான் Dress பார்த்தப்போ பார்த்தேன். அப்ப நான் பார்த்தபோது அதையும் பார்த்தேன். நான் எதையுமே முழுசாவே பார்க்கவே இல்லை சீனு. பார்க்கறதையும் பார்த்து முழுசாவே பார்த்து. டேய் யூரோப்ல இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன்னு வெயி ஒருத்த காய போட்டுருவேன். தீபிகா, வெள்ளையா இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் இவ்ளோ பச்சையா பேச மாட்டாங்களே. என்னதான் ஃபாரின்ல படிச்சாலும் திட்னுன்னு வந்தா நம்ம ஊர் ஸ்லாங் தான் சரியா இருக்கும். I like that.